வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணிநாடு சேனல். மணிநாடு சேனல் உங்களை அன்போட வரவேற்குது. இன்னைக்கு அக்டோபர் 10. இன்னைக்கு மார்க்கெட்டோட அப்டேட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டாடா சன்ஸ் குழுமத்தோட சேர்மனான ரத்தன் டாடா வந்து இன்னைக்கு தவறி இருக்காரு. இவருக்கு நம்ம கண்டிப்பா அஞ்சலி செலுத்திக்கணும். இவரை கண்டிப்பா நம்ம என்னைக்குமே வந்து மறக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு இவரும் சரி, டாடா குழுமமும் சரி, இனி வரும் காலங்கள்லயும் சரி, டாடா குழுமம் வந்து கண்டிப்பா ஒரு பங்கு வகிக்கும். இந்தியாவோட ஹிஸ்டரியில டாட்டாவோட பங்குங்கிறது வந்து யாராலையும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாத ஒரு பங்கா இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்து இன்னையோட மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய இந்த 5 இண்டெக்ஸை வந்து நம்ம கன்வியூஸா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து ஒரு 0.07% வந்து அப் ஆகி க்ளோசிங் 24,998.45 அப்படிங்கிற ஒரு லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குது. இது வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 23 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது, 27 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. -0.17% வந்து டவுன் ஆகி 75,278.10 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள்ல 21 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு, 29 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. மிட் கேப் 150 பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு -1.5% வந்து நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 21,885.65 இன்னைக்கு க்ளோசிங். நிஃப்டி மிட் கேப் 150ல இருக்கக்கூடிய 150 கம்பெனிகள்ல 59 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு, 91 கம்பெனி வந்து நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. 0.13% வந்து அப் ஆகி 18,127.35% வந்து க்ளோசிங்ல வந்து 35ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய 250 கம்பெனிகள்ல 123 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது, 127 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. அடுத்ததா மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ். இது வந்து இன்னைக்கு வந்து 0.51% வந்து அப் ஆயிருக்குது. பாயிண்ட்ஸ் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 25,327.60 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய 250 கம்பெனிகள்ல 137 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது, 113 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மார்க்கெட் ஸ்டார்டிங் செஷன்ல வந்து லெவல்ல அப்கிரேட் ஆயிருந்தாலும் அந்த கன்விஷனா அதை தக்க வச்சுக்க முடியல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்து வரக்கூடிய செஷன்ல பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50ல வந்து டாப் கெய்னர்ஸ் வந்து டாப் லூசர்ஸ் 5 கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிஸ் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய டாப் கெய்னர்ஸ்ல இருக்கக்கூடிய 5 கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பிளஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், பெல், இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. இதுல இண்டக்ஷன் பேங்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நேற்று இது டாப் லூசர்ஸ்ல வந்து நம்பர் 1 ஸ்டாக்கா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1.51%ல இருந்து 3.81% வரைக்கும் அப் ஆயிருக்குது. இது எஸ்பெஷலி கொடாக் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 3.84% வந்து அப் ஆயிருக்குது. இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 1870 ருபீஸ்ல வந்து இது இப்போ க்ளோஸ் ஆயிருக்குது. இதே நிஃப்டி 50ல டாப் லூசர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிப்லா, டெக் மஹேந்திரா, ட்ரெண்ட், பிளஸ் வந்து சன் ஃபார்மா, இன்ஃபோசிஸ், இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. ட்ரெண்ட் வந்து லாஸ்டா ஒரு 5 டேஸா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் நோட்ல -2.26 அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிப்லா, சன் ஃபார்மா, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸும் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. பிளஸ் வந்து டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், ஐடி செக்டார்ஸும் இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல சிப்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு -3.37% டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி டெக் மஹேந்திராவும் -2.82%, ட்ரெண்ட் -2.26%, சன்ஃபார்மா -1.86%, இன்ஃபோசிஸ் -1.8% வந்து டவுன் ஆயிருக்குது. அடுத்ததா நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பார்த்தோம் அப்படின்னா டாப் 5 கம்பெனிஸ்ல வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ், பெல், ஹெல், மதர்சன், ஆர்இசி லிமிடெட் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ரெஸ்பெக்டிவ்லி 2.08%ல இருந்து 3.04% வரைக்கும் இன்னைக்கு சேஞ்ச் ஆகி ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டாப்பா 3.04% வந்து அப் ஆயிருக்குது. அதே மாதிரி டாப் லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட், டோரண்ட் ஃபார்மா, சோலா ஃபைனான்ஸ், மேக்ரோ ஃபின்டெக், ஜொமேட்டோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல அம்புஜா சிமெண்ட் வந்து -3.41% வந்து நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸும்
ஒரு நல்ல அடி வாங்கியிருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிஃப்டி மிட் கேப் 150 பிளஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த 2 இண்டெக்ஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட நிலவரத்தை பார்ப்போம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு எண்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ஜினலி ஹையால தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஆனா எண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து டிராப் ஆகி இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பிளஸ் வந்து நிஃப்டி மிட் கேப் 150 நிஃப்டி 50 வந்து ஒரு ஃபிளாட் அண்ட் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 2 வீக் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரேட் கட்னால வந்து நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பீக் ஆயிருந்தது. பிளஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வார் டென்ஷனால வந்து மார்க்கெட் டவுன் ஆயிருந்தது. பிளஸ் யூஎஸ் மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டுக்காக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது வந்து குறைஞ்சிருக்குது. அதனால இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 வந்து ஒரு 0.07% வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து 1.25% வந்து ஃபால் ஆயிருக்குது. இதுல மெயினா பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து 0.6% வந்து ஃபால் ஆயிருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் இந்த 2 ஸ்டாக்குமே வந்து 3% அண்ட் 2% வந்து ரெஸ்பெக்டிவ்லி வந்து ஃபால் ஆயிருக்குது. டாப் 5 நிஃப்டி 50 லூசர்ஸ்ல வந்து இந்த டெக் மஹேந்திரா பிளஸ் வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அதை நம்ம பார்த்துட்டோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐடி செக்டார்ஸ் பிளஸ் வந்து ஃபார்மா செக்டார்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு லிங்க்ல இருக்கும். ஏன்னா இவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாலர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த டாலர்ஸோட சேஞ்சஸ் பிளஸ் வந்து அங்க நிலவக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ்னாலையுமே வந்து நம்ம ஐடி பிளஸ் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த நவம்பர்ல வந்து ஒரு ரேட் கட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது ஒரு டிசிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. மோஸ்ட்லி வந்து நவம்பர்ல வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து ரேட் கட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. 82% சான்சஸ் வந்து ரேட் கட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த டவுட்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ற ஒரு ரீசனாலையும் அங்க வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்க காரணத்தினாலையும் நம்ம ஐடி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு அடியா இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 டேஸா பாத்தீங்க அப்படின்னா மத்த செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஃபால் இருந்தாலும் ஐடி செக்டார்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்தது. அந்த காரணத்தினாலையும் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பினான்சியல் செக்டார் இருக்கக்கூடிய கொடாக் மஹேந்திரா பேங்க் பிளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல கெய்னர்ஸா இருக்கிறாங்க. ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து அப் ஆயிருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10% வந்து அப் ஆயிருக்குது. இதுக்கான மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரத்தன் டாடா வந்து தவறிட்டாரு. அதோட காரணத்தினால டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூபிளான ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே வந்து 10% அரௌண்ட் அப் ஆயிருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 10.47% வந்து அப் ஆயிருக்குது. இது லாஸ்டா ட்ரேட் ஆன பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 7,235.80 ரூபீஸ் வந்து லாஸ்டா ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி டாடா கெமிக்கல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.26% வந்து ரைஸ் ஆயிருக்குது. இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,174.85 ரூபீஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ். அதே மாதிரி டாடா டெலி சர்வீஸ் மகாராஷ்டிரா இது பாத்தீங்க அப்படின்னா 5.84% வந்து இன்னைக்கு அப்பா இருக்குது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 83.77 ரூபா. அதே மாதிரி டாடா எலக்ஸி பாத்தீங்க அப்படின்னா 3.37% வந்து கெயின் ஆயிருக்குது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,867.80 ரூபீஸ். பிளஸ் வந்து டாடா பவரும் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது இது பாத்தீங்க அப்படின்னா 2.56% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு டாட்டாவோட இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. எக்ஸப்ட் டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. கன்சிடர் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சுஸ்லான்ல வரக்கூடிய ஒரு நியூஸஸ் பார்க்குறோம். சுஸ்லான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 மெகாவாட் கெபாசிட்டி விண்ட் பவர் டீல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது ஜிந்தால் குரூப்ல இருந்து. இது வந்து கிடைச்சிருக்குது. இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து -1.63% டவுன் ஆயிருக்குது. க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 75.44 ரூபாயில வந்து இருக்குது. சுஸ்லான் வந்து லாஸ்ட் டே வந்து ஒரு 10 ரூபீஸ் அப்பா இருந்தது. இதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா சுஸ்லானோட பேண்ட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 5% இருந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
இந்த சுஸ்லான் எனர்ஜியோட ஸ்டாக்ஸ் வந்து வொலட்டாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விழுந்தா கண்டிப்பாக வந்து ₹8 அரௌண்ட் விழும். அப்பா இருந்துச்சுனாலுமே ஒரு ₹8 வரைக்கும் அப்பாகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.